நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல, அஞ்சலி வந்து தமிழ் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கிறனால அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி ஆயிடுது. உடம்பு சரியில்லாமல் ஆனவொடனே அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. வெளியில் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. அதாவது மனோ, எழிலோட அம்மா எல்லாம் இருக்காங்க. உள்ளே வந்து டாக்டர்லாம் செக்அப் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. செக்அப் பண்ணி பார்த்துட்டு வெளியில் வந்து டாக்டர் பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து சொல்கிறாங்க, தமிழுக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, அவங்களோட உடம்புல ஒன்றும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஆனால் அவங்க மனசு தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த டாக்டர் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே எழிலோட அம்மா வந்து கேட்காங்க, என்னாச்சு தமிழுக்கு, ஏன் ஏன் அப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இல்லை அவள் எப்போ பார்த்தாலும் தமிழ் தமிழ் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டே இருக்கா, தமிழ்ங்கிறது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே அந்த பாட்டி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அதுக்கடுத்து சொல்கிறாங்க, தமிழ் வந்து இப்போ ஒரு மாதமாக வந்து அஞ்சலி வந்து கேர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓ அப்படியா, அதனால தான் அந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணு வந்து ரொம்ப அட்டாச் ஆயிடுச்சு, அதனால் அந்த பொண்ணை வந்து மறக்க முடியல, அந்த பொண்ணு இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, அந்த பொண்ணை நேற்று தான் வேலையிலேருந்து நிப்பாட்டி நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அதான் பிரச்சனை, அந்த பொண்ணு இப்போ இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது, அந்த பொண்ணு போனதுனால தான் இவங்க வந்து அந்த பாசத்துக்கு ஏங்குறாங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவு வந்து தமிழை கூட்டுவாங்க, இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா எழில் சாரும் ஒரு பெரிய டாக்டர் தான், அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, அஞ்சலியோட மைண்டு வந்து இப்போ சரியில்லாமல் இருக்குது, இதுக்கு ஒரே வழி வந்து அந்த பொண்ணை வந்து கூட்டு வர்றது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த டாக்டர் வந்து போயிடுறாங்க. டாக்டர் போனவொடனே அதுக்கடுத்து வந்து நம்ம எழிலோட அம்மா வந்து எழில்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இப்போ என்னப்பா பண்ணுறது, டாக்டர் வேறு எப்படி சொல்கிறாங்க, பேசாமல் வந்து நம்ம தமிழை கூட்டு வந்துடுவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே நம்ம எழில் வந்து சொல்கிறாரு, கொஞ்ச நேரம் இருங்கம்மா யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யோசிக்கிறதுக்கு ஒன்றும் நேரம் இல்லைப்பா, இப்போ வந்து தமிழை கூட்டு வந்தால் தான் நம்ம அஞ்சலி வந்து காப்பாற்ற முடியும் போல், எப்போ பார்த்தாலும் அஞ்சலினே சொல்லிக்கிட்டு இருக்கா, இதுக்கு வந்து வேறு வழி இல்லை, கொஞ்சம் நல்லா யோசிப்பா, தமிழை முடிஞ்ச வரைக்கும் கூட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து எழிலோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து நம்ம எழில் வந்து நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.